ஸ்லோகா நம்பர் 46. तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्मात् योगी भवार्जुन. ஸோ 45th ஸ்லோகாவோட வந்து அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் ஓவர். யோக பிரஷ்டா பற்றி அவன் கொஸ்டின் பண்ணால் அதோட அதனுடைய ஆன்சர் ஓவர். இப்போ வந்து 46 and 47ல் கிருஷ்ணர் வந்து இந்த எது பற்றின டாப்பிக்கு இந்த சாப்டரு நிதித்தியாசனம் பற்றி இல்லையா. ஸோ அதனுடைய க்ளோரியை சொல்லி இந்த சாப்டரை வந்து கிருஷ்ணர் கன்க்ளூட் பண்ணுறார். இப்போ நம்ம பார்த்தோம், இந்த யோக பிரஷ்டா டாபிக் பார்க்கும் பொழுது எதுக்கும் நாம் வந்து இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால மினிமம் நமக்கு வந்து புண்ணியம் அப்படிங்கிற பெனிஃபிட் கிடைக்க போகிறது. அந்த புண்ணியம் நமக்கு ஸ்வர்கலோகத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை என்னுடைய சஞ்சித பாபம் இருக்கே அது வந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்க விடாமல் தடுத்துடுத்துனா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சாஸ்திரம் சொல்கிறது அது மாதிரியெல்லாம் சஞ்சித பாபம்லாம் இருந்தாலும் என்ன ஆகும்னா அதெல்லாம் பார்க் பண்ணி வைக்கப்படும். ஸ்வர்கலோகம் வேதம் சொல்கிறதுனா சொல்கிறது தான், அது என்ன சொல்கிறதோ அதுதான் வந்து ஃபேக்ட் இல்லையா. இப்போ அந்த மாதிரி திடீர்னு டவுட்லாம் இருந்ததுன்னா அந்த டவுட்டெல்லாம் நம்ம படவே வேண்டாம். கிளாஸ் கேட்டால் டெஃபினட்டாக நமக்கு ஸ்வர்க்கம், கிளாஸ் கேட்டு ஞானம் வந்துடுத்துன்னா மோக்ஷம். இது ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து அவைலபிள். அப்போ இந்த சஞ்சித பாப்பம்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் எப்போ போகும்? ஞானம் வந்ததுன்னா சஞ்சித பாப்பம் வந்து நம்மளை விட்டு போகும். ஞானம் வரலைன்னா அது வரைக்கும் அதெல்லாம் கண்டினியூ ஆகும். அதனால எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும், எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை நாம் எப்போ விடுறோமோ அப்போ நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். ஸோ அதாவது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் வந்து தேர்வேனா மாட்டேனா, என்ன மாதிரி பர்சனுக்கெல்லாம் சாதன சதுஷ்டயம் வருமா வராதா, இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் இந்த ஜேர்னியையே வந்து நாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ திருப்பியும் வந்து இப்போது கன்க்ளூஷன் வந்து வேதாந்திக் மெடிடேஷனை பகவான் வந்து இப்போது க்ளோரிஃபை பண்ணி சாப்டரை கன்க்ளூட் பண்ணுறார். ஸோ வேதாந்திக் மெடிடேஷனை க்ளோரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேதாந்திக் மெடிடேட்டரை க்ளோரிஃபை பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த யார் மெடிடேஷன் பண்ணுறாலோ அந்த பர்சனை பகவான் வந்து இங்கே க்ளோரிஃபை பண்ணுறார். ஸோ நிறைய விதமான சாதகாஸ் இந்த உலகத்தில் இருக்கா. அதில் யார் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அப்படின்னா இந்த நிதித்தியாசனம் பண்ணுற சாதகா தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவன் வந்து ஆல்மோஸ்ட் அந்த மோட்சத்துடைய வாசலில் அவன் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ இந்த நிதித்தியாசனம் பண்ணுற பர்சனை கிருஷ்ணர் இங்கே யோகி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி சொல்கிறார். எல்லாரையுமே இன்ஃபேக்ட் யோகி அப்படின்னு சொல்கிறார். ஸோ தபஸ்வினஹா, தபஸ்வி அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து உபாசனா பண்ணுறாளோ, உபாசனாக்காக நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையை டெடிகேட் பண்ணியிருப்பாள்ல, சகுண உபாசகாஸ், அவள் வந்து ஒரு குரூப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஞானினஹா. ஞானினஹானா யார் இவா? யார் வந்து ஸ்ரவணம் அண்ட் மனனம் பண்ணியிருக்காளோ அவளை வந்து ஞானி அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது வந்து கர்மிப்யஹா, இவ யார்? கர்மயோகம் பண்ணினவா ஆர் கர்மயோகம் பண்ணுறதுக்காக தன்னோட லைஃபை டெடிகேட் பண்ணுறவா. ஸோ உபாசனா, ஸ்ரவண மனனம், கர்மயோகம். நாலாவது குரூப் வந்து யார்? நிதித்தியாசனம்
பண்ணுறதுல கமிட்டடாக இருக்காளோ, வேதாந்திக் மெடிடேஷன். ஸோ எல்லாரையுமே பகவான் வந்து யோகி அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். பட் இந்த யோகிஸில் யார் வந்து பெஸ்ட், யார் கிரேட்டஸ்ட் அப்படின்னா நிதித்தியாசனம் ஸ்டெப்பில் இருக்கிற இந்த யோகி. ஏன்னா அவன் தான் டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கான். ஏன்னா அவன் என்ன பண்ணி முடிச்சிருக்கா, ஆல்ரெடி கர்மா, உபாசனா, ஸ்ரவணம், மனனம் இதெல்லாம் இந்த பர்சன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 4 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு 5th ஸ்டெப்பில் இந்த பர்சன் இருக்கா. ஏன்னா கர்ம பண்ணுறவா வந்து இன்னும் உபாசனா பண்ணணும், ஸ்ரவண மனனம் பண்ணணும். அந்த மாதிரி உபாசனா பண்ணுறவா இன்னும் ஸ்ரவண மனனம் வந்து பண்ணணும். ஸோ யோகி அப்படின்னா வேதாந்திக் மெடிடேட்டர். ஸோ ஞானிபியா அப்படி யோகி அதிகா. அப்போ இந்த நிதித்தியாசனம் பண்ணுற அந்த மெடிடேட்டர் ஞானியை விட சுப்பீரியர். தபஸ்விபியோதிகோ யோகி. ஸோ உபாசனா பண்ணுறவாளை விட இந்த நிதித்தியாசனம் பண்ணுறவா சுப்பீரியர். ஸோ ஞானி அப்படின்னா நாம் வந்து ஸ்ரவண மனனம் பண்ணினவர்னு எடுத்துக்கணும். இங்கே ஞான நிஷ்டாலாம் இல்லை. ஞானினா ஸ்ரவண மனனம் பண்ணினவா. ஸோ ஞானிபியா அப்படி இப்போ ஸ்ரவண மனனம் பண்ணினவாளை விட இந்த நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறவா ரொம்ப ரொம்ப சுப்பீரியர். கர்மிபியா ச அதிகோ யோகி. கர்மயோகியை விட நிதித்தியாசனம் பண்ணுறவா வந்து சுப்பீரியர். அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீ ஸ்ரவணம் நான் மனனம் மட்டும் பண்ணால் போராது, நிதித்தியாசனமும் நீனு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம டீச்சர்கிட்ட போய் ஸ்ரவணம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்புறம் டவுட்ஸ் எல்லாமும் வந்து டீச்சர்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்மளோட சக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நாமளாகவே வந்து கொஞ்சம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். பட் நிதித்தியாசனம் இருக்கே, இதுக்கு யாரால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? குரு நினச்சா கூட குருவால் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ டீச்சரால் வந்து என்ன பண்ண முடியும்? ஞானத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கம்யூனிகேஷன் மூலமாக. இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது தப்பாலாம் புரிஞ்சு வச்சுட்டேன்னா டைம் ஆகும். அந்த தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறத எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான விஷயங்களெல்லாம் போடணும். அதோட டீச்சரோட வேலை முடிஞ்சுது. பட் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது டீச்சர் நீங்களே வந்து எனக்காக நிதித்தியாசனமும் பண்ணிடுறேளா அப்படின்னு கேட்டால் டீச்சரால் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த பர்சன் தான் அதுக்கு எஃபர்ட் போட்டு அந்த வேலையை பண்ணி ஆகணும். அந்த இன்டர்னலைசேஷன் எப்படி இன்னொருத்தரால் நமக்கு பண்ண முடியும்? நாமளே தான் அதுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. அதனால் நீ நிதித்தியாசனம் பண்ணு, வேதாந்திக் மெடிடேட்டராக நீ ஆகு அப்படின்னு இங்கே வந்து அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதாவது வெறும் கேட்குறதோட மட்டும் இந்த விஷயத்தை நிறுத்திடாத, இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்ட விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணி ரீவிசிட் பண்ணி என்ன கேட்டிருக்கியோ அதை அசிமிலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு. அதாவது எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அப்புறம் நான் யாராக இப்போ இருக்கேன், இது ரெண்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். நான் என்ன கிளாஸில் கேட்டேன், ஆனால் நான் இப்போது என்னன்னு நினச்சின்னு இருக்கேன். இது பெரிய கேப் இருந்ததுன்னா இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். கேப் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு ஒர்க் பண்ணால் போதும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.